வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டரி அகாடமி. இந்த வீடியோவில் பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் தர்ம சிவராமு, பசுவையா, சி மணி இவர்களை பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் சிசு செல்லப்பா அவர்களை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோ எண்ட் ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தொகுத்து கொடுத்துருப்பேன் எல்லா வீடியோஸுமே, அதில் கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ம சிவராமு, பசுவையா, சி மணி இவர்களை பற்றி 2014 2025 வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின் மட்டுமே தேர்ந்தெடுத்து தொகுத்து இந்த வீடியோவில் போட்டிருப்போம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஏன் இதில் வந்து 3 பேரை போட்டிருப்போன்னா, இதில் ஒவ்வொரு தலைப்புலையுமே வந்து 2-3 கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க, கம்மியாக தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து 3 பேரும் ஒரே டைட்டிலில் போட்டிருப்பேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு தர்ம சிவராமு அவர்களை பற்றி வீடியோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினு, சிறந்த படிம கவிஞர் என பாராட்டப்படுபவர் யார்? பிரமிழ். பிரமிழ் அப்படிங்கிறது தர்ம சிவராமு அவருடைய புனைப்பெயர். சரிங்களா? ஓகே. அடுத்தது, எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதைகளை படைத்தவர் யார்? எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதைகளை படைத்தவர் தர்ம சிவராமு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்து என்னும் இதழை நடத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிசு செல்லப்பா. இந்த எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதையில் வந்து அதிகமாக எழுதி வெளியிட்டிருப்பார், அவர் தான் தர்ம சிவராமு. சரிங்களா? கொஸ்டின் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதைகளை படைத்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தர்ம சிவராமு. எழுத்து என்னும் இதழை நடத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிசு செல்லப்பா. சரிங்களா? ஓகே. அடுத்தது, தத்துவச்சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதைகளை படைத்தவர் யார்? தர்ம சிவராமு. இந்த கொஸ்டின் நல்லா தெரிஞ்சுக்கணும். தத்துவச்சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதைகளை படைத்தவர் யாருன்னு சொல்லி கேட்கும்போது தர்ம சிவராமு. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின், இவர்களுள் ஒருவர் இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர். தர்ம சிவராமு. அதாவது தர்ம சிவராமு அவர்கள் வந்து இலங்கையில் பிறந்திருப்பார். இலங்கையில் பிறந்த ஒரு தமிழ் கவிஞர். ஓகே. அடுத்தது, தர்ம சிவராமு அவர்களுடைய முக்கிய படைப்புகள் என்னென்ன? இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து 3 கொடுத்துருப்பாங்க. நட்சத்திரவாசி, வெயிலும் நிழலும், லங்காபுரி ராஜா. இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. தர்ம சிவராமு அவர்களுடைய முக்கிய படைப்புகள். அடுத்தது, தர்ம சிவராமு அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் மற்றும் புனைப்பெயர்கள் என்னென்ன அதையும் பார்த்துருவோம். சிறப்பு பெயர்கள்: படிமை கவிஞர், ஆன்மீக கவிஞர். அடுத்தது, புனைப்பெயர்கள்: பிரமிழ், பானுச்சந்திரன், அருப் சிவராமு. சரிங்களா? இதெல்லாமே வந்து அவருடைய சிறப்பு பெயர்கள் மற்றும் புனைப்பெயர்கள். ஸோ இவ்வளோ தான் தர்ம சிவராமு அவர்களை பற்றி வீடியோ முடிஞ்சிச்சு. ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது, பசுவையா. பசுவையா பற்றி பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. ஒன்று கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க, அடுத்தது பொறுத்துகையில் கேட்டிருப்பாங்க. அதையும் பார்த்துடலாம். பசுவையா என்னும் புனைப்பெயரில் புதுக்கவிதை எழுதியவர் யார்? சுந்தர ராமசாமி. அதாவது பசுவையாவுடைய இயற்பெயர் வந்து சுந்தர ராமசாமி. ஆனால் அவர் வந்து புது கவிதைகளை வந்து எழுதி வெளியிட்டிருப்பார். எந்த பேர்லன்னா அவரோட புனைப்பெயர் பசுவையாங்கிற பேரில் தான் எழுதி வெளியிட்டிருப்பார். சரிங்களா? ஓகே. இப்போ பசுவையாவுடைய இயற்பெயர் சுந்தர ராமசாமி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொறுத்துகையில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஒன்று தான் கேட்டிருப்பாங்க. என்னென்னா, புது கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம். சுந்தர ராமசாமி. அவ்வளோதான். ஸோ 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது, இவருடைய மொழிபெயர்ப்பு நூல்கள்: செம்மீன், தோட்டியின் மகன். இது வந்து மலையாளத்தில் இருக்கும். இந்த நூல்களை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். பசுவையா மொழிபெயர்ப்பு நூல்கள்: செம்மீன், தோட்டியின் மகன். சரிங்களா? இவ்வளோ தான் பசுவையா அவர்களோட பற்றி. அவ்வளோவா கேட்கல, 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து, சி மணி. சி மணி இவர்களை பற்றி பார்க்கணுன்னா, சி மணி இவருடைய பெயர் பழனிசாமி. இவர் நடத்திய இதழ் நடைங்கிற ஒரு சிற்றிதழை வந்து நடத்தியிருப்பார். இவரை பற்றி ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க, அதுவும் பொறுத்துகையில் தான் கேட்டிருப்பாங்க. யாப்பறிந்து யாப்படைத்த புது கவிஞர் சி மணி. சரிங்களா? இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து, இவருடைய முக்கிய படைப்புகள் என்னென்ன அதையும் பார்த்துடலாம். யாப்பும் கவிதையும், வரும் போகும், ஒளிச்சேர்க்கை, இதுவரை இடையீடு. இது இவ்வளோ தான் சி மணி அவர்களை பற்றி கேட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே வந்து பொறுத்துக்கையில் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க இவர்களை பற்றி. சிம்பிள். அடுத்தது, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அவருடைய பெயர் இதெல்லாம் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிற்பி மு மேத்தா இவர்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.